புத்தாண்டை ஒட்டி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கு பரிசளித்து சிறப்பிக்கக்கூடிய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். அதே போல் இன்று அளிக்கப்பட இருக்கக்கூடிய பரிசை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்காக ஸ்பான்சர் செய்திருக்கக்கூடிய ஏர்பின் குழுமத்தினுடைய தலைவர் புருஷோத்தமன் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முன்னே நின்று நம்மோடு தோளோடு தோள் நின்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். அதே போல் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரையும், குறிப்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய தலைவர் சுரேஷ் வேதநாயகம், துணைத் தலைவர் மதன், பொருளாளர் மணிகண்டன், மற்றொரு துணைத் தலைவர் பாரதி மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் பழனி, பிரியன் உட்பட அனைவரையும், அத்தோடு சேர்ந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய நிர்வாக குழு சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். முதலாவதாக சிறப்பு விருந்தினர்களை சிறப்பிக்கக்கூடிய நிகழ்வு. மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சிறப்பிப்பதற்காக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய தலைவர் சுரேஷ் வேதநாயகம் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு பரிசை அளிப்பதற்காக, நினைவு பரிசை அளிப்பதற்காக துணை தலைவர் மதன் அவர்களை அடுத்ததாக ஏர்பின் பணிகள் அவர்களை சிறப்பிப்பதற்காக பொருளாளர் மணி அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்களை சிறப்பிப்பதற்காக பிரியன் அவர்களை அழைக்கிறேன். நிர்வாக குழு உறுப்பினர் பிரியன். பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய துணைத் தலைவர் மதன் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். எவர்பின் பள்ளிகள் குழுமத்தினுடைய தலைவர் புருஷோத்தமன் அவர்களுக்கு சிறப்பு பரிசை, நினைவு பரிசை வழங்குவதற்காக பாரதி அவர்கள், துணைத் தலைவர் பாரதி அவர்கள். அடுத்ததாக தோழமை அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சிறப்பு செய்வதற்காக தற்போது மேடைக்கு அழைக்கிறேன். முதலாவதாக சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கத்தினை நிர்வாகிகளை மேடைக்கு அழைக்கிறேன். மிகப்பெரிய மரியாதை கொடுத்து தேர்தல் வெற்றி பெற்ற எங்களை அழைத்து ஐயா அவர்களை கௌரவிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு அனைவருக்கும் நன்றி.
மேடம் உள்ள போங்க. நன்றி. அடுத்ததாக சென்னை பத்திரிகையாளர் சங்கம் மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அமைப்பினுடைய நிர்வாகிகளை மேடைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சிறப்பு செய்வதற்காக MUJ நிர்வாகிகள். நன்றி. அடுத்ததாக உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள். உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் சகாயம் அவர்கள். அடுத்ததாக நிகழ்வுக்கு செல்வோம். இந்த பரிசளிப்பு நிகழ்வில் ஓரிரு வார்த்தை